இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு புதிய அரசு அமைந்த பின்னர் ஒரு கூட்டணியிலிருந்து மற்றொரு கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவரும் அணி மாறியது மற்றும் ஆட்சிக்கு ஆதரவு அளித்தது நடைபெற்ற சூழ்நிலையில் இருதரப்பிலும் பல்வேறு விதமான கருத்து பரிமாற்றங்கள் விமர்சனங்கள் எல்லாம் பல்வேறு மேடைகளில் வேறு மேடைகளில் இருந்த சூழ்நிலையில் இன்று அந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோடு தோழர் நல்லக்கண்ணுவின் அந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் இணைந்து பங்கேற்று நாங்கள் ஜனநாயக போரில் திமுகவோடு மீண்டும் இணைய தயார் என்று தாங்கள் கூறியிருப்பது ஒரு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு 2 மாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக ஒரே கூட்டணியில் இருந்துவிட்டு ஒரு 2 மாத பிரிவுக்கு பிறகு இன்று இணைந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றது, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தோழர்? சார், முதலில் எனது திமுக மேடையை பகிர்ந்து கொள்ளவில்லை. அது திணை அமைப்பு, அந்த உதவும் கைகள் என்கிற ஒரு அமைப்பின் சார்பில் அது ஒரு தொண்டு நிறுவனம். அவர்கள் சார்பில் தொடர் நல்லக்கண் அவர்களின் சிலை திறப்பு விழா, அதிலே நான் பங்கேற்றேன். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் பங்கேற்றார்கள். அங்கு நான் பேசுகிற பொழுது தொடர் ஆர்எம்கேனுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்ததோடு இன்றுள்ள அரசியல் சூழலில் கம்யூனிஸ்டுகளின் நிலை என்பது எந்த ஜனநாயக சக்திகளுடனும் நாட்டு நலனுக்காக சேர்ந்து பாடுபட எப்பொழுதும் தயார் என்று ஏற்கனவே நாங்கள் எடுத்த முடிவை தான் அறிவித்திருந்தேன். எங்களுக்கு ஒரு அரசியல் பகைமுறைன்னு ஆர்எஸ்எஸ், பிஜேபி, திமுக, அதிமுக, தாவேகா மூன்றுமே ஜனநாயக சக்திகள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிலவுகிற சமூகத்தை முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து இடது பக்கம் திருப்புவதுதான் நல்லக்கண்ணு போன்ற மகத்தான தலைவர்களுக்கு செய்யும் நிறைவான அஞ்சலியாக இருக்க முடியும், நினைவாக இருக்க முடியும் என்ற பொருளில் நான் பேசினேன். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இது எங்களுக்கு பகைமுறை என்றாலும் வெறுப்பு அரசியல், அவர்கள் மீது எங்களுக்கு வெறுப்பு அரசியல் இல்லை, அவதூறு அரசியல் இல்லை என்று நான் சொன்னேன். இப்பொழுதும் இதை பயன்படுத்தி இப்பொழுதும் சொல்கிறேன், நாங்கள் இப்பொழுது நிலவுகிற இந்த அரசியல் சூழலில் எந்த கூட்டணியிலும் இல்லை. தாவகாவை வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவிக்கிறோம். அது ஜனநாயக கடமை. மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள், அதை நாங்கள் மதிப்பு. உண்மையிலேயே தொடர், உண்மையிலேயே இந்த ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் தலையீடையோ தடுப்பதற்காகத்தான் இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டை தாங்கள் எடுத்தீர்களா? ஆமாங்க, அது ஒரே காரணம் தானே? ஆமாங்க, மக்கள் திமுகவை விட அதிமுகவை விட அதிகமான இடங்களை தாவேகா கழித்திருக்கிறார்கள். ஆளுநர் தாவேகாவை அழைப்பதுதான் ஜனநாயகம். எனவே ஆளுநர் தாவேகாவை அழைக்க வேண்டும் என்றும் நாங்கள் அறிக்கை விடுத்தோம். அது பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டமன்றம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். இடைப்பட்ட காலங்களில் இந்த காலதாமதங்களை பயன்படுத்தி ஆளுநர் மக்கள் அதிகாரத்தின் மீது அமர்ந்து விடக்கூடாது. எனவே மக்கள் அதிகாரத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற வகையில் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவளித்தோம். அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, அந்த கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெறவில்லை. இதுகாரம் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். நிபந்தனை என்பது மதச்சார்பின்மைதான். உழைக்கும் மக்கள், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், அது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இன்று வரை எங்கள் நிலைப்பாடு அதுதான். ஓகே, இன்னும் இதில் நீங்கள் இந்த ஆட்சியில் பங்கு என்பதை இடதுசாரிகள் அதை தொடர்ந்து மறுப்பது என்ன? ஏற்கனவே மத்தியில் ஜோதிபாசு அவர்களுக்கு ஒரு பிரதமர் வாய்ப்பு, மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட போதும் அதை மறுத்தார்கள். அதே போல் இப்போது ஒரு கூட்டணி ஆட்சிதான் இனிமேல் தமிழகத்தில் என்று ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது. இதில் இடதுசாரிகள் இந்த ஆட்சியில் பங்கேற்பதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு அதற்கு முதன்மையான காரணம் என்ன? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? கேரளாவில் நாங்கள் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில், திரிபுராவில் இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் சேர்ந்துதான் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டோம். பிரகடனங்கள் செய்ய வேண்டும், மக்களிடம் முன்குறித்து இது குறித்த வாக்குறுதிகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றுவோம், எனவே நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணியில் நாங்கள் அங்கு வருவோம் என்று முன்கூட்டியே மக்களிடம் ஒரு பிரகடனங்களை செய்துதான்
அவர்கள் அளிக்கிற வாக்கை பெற்று கூட்டணி அமைச்சரவையில் அமர வேண்டும். இந்தியா போன்ற பெரிய ஜனநாயக நாட்டில் இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் அதற்கு முன்னால் நாம் நமது கொள்கை வழியை சொல்ல வேண்டும். நாம் வெற்றி பெறுகிற கூட்டணியிலிருந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக கூட்டணியிலிருந்து அந்த 2 இடங்களை, இடதுசாரிகள் 4 இடங்கள், நான் இந்த 2 இடங்களை ஜனநாயகத்தின் பொருட்டு தாவக கழித்தோம்.